गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मन ராம் ராம். வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயாவில் பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் சீரீஸில் ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் வெரைட்டிஸ் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுருக்கோம். அதில் இன்னைக்கு கேரட் வச்சு சூப்பராக ஒரு கோகோனட் பர்ஃபி பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி. இந்த தீபாவளிக்கு நம்ம என்ன ஸ்வீட் பண்ணுறது, என்ன காரம் பண்ணுறதுன்னு நம்ம நிறையா திங்க் பண்ணிட்டு இருப்போம். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் பர்ஃபி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அகலமான பேன் எடுத்துகிட்டு இருக்கேன். நான்ஸ்டிக் பேனு. கொஞ்சம் ஒட்டாமல் வரதுக்காக நம்ம இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் மாதிரி உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அடிகனமாக இருந்ததுன்னா ஸ்வீட் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் அதாவது ஒரு குட்டி குழிக்கரண்டியால் ஒரே ஒரு குட்டி குழிக்கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட், 2 கேரட், அதாவது இந்த ஒரு கப்பு ஃபுல்லாக வர மாதிரி, நான் கப்பு கணக்குக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கப்பு கேரட்டு நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி சுருக்கிட்டு எடுத்துட்டுருக்கேன். நம்ம நார்மலாக திருக்கிட்டு எடுத்துப்போம் இல்லையா, சாலடு கறி இந்த மாதிரிக்கெலாம் திருக்கிப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துட்டுருக்கேன். ஸோ 1 கப்பு கேரட்டுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. கப் அளவில் நீங்கள் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1 கப்பு கேரட்டு, இது ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்க போகிறோம். இப்போது கேரட்டு ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. ஜஸ்ட் நமக்கு அந்த பச்சை ஸ்மெல்லு போனதுன்னா போகிறோம். ரொம்ப அப்படியே சிகப்பாக அப்படியே ரொம்ப அதோட அளவுக்கு கம்மியாகிற அளவுக்கு வதக்கணும்னு கிடையாது. ஓரளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போச்சு அப்படின்னா போகிறோம் நமக்கு. இப்போ இதில் எந்த கப்பால் கேரட் எடுத்தேனோ அதே கப்பால் 1 கப்பு திருகின தேங்காய், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போது இந்த கேரட்டோடையே போட்டு நம்ம இந்த தேங்காயும் 2 நிமிஷம் வதக்க போகிறோம். ஆல்ரெடி கேரட் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த தேங்காயோடு சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போச்சுன்னா போகிறோம். இதுவும் வதங்கட்டும். இப்போது இந்த தேங்காயும் சேர்ந்து இதில் நல்லா வதங்கிடுத்து. இதில் எந்த கப்பால் கேரட்டும் தேங்காயும் எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு பால் பவுடர் எடுத்துக்கிறேன். அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பால் பவுடர் போட்டு இந்த பர்ஃபி செய்யும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இந்த பால் பவுடரையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு போகிறோம். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போது நம்ம வதங்கினதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டாச்சு. இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் எந்த கப்பால் கேரட்டும் தேங்காய் பால் பவுடர் எல்லாமே எடுத்தோமோ அதே கப்பால் 1/4 கப்பு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம எடுத்துட்டு இருக்க அந்த கப்பு அளவுக்கு இந்த இது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது இது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். ஜஸ்ட்டு நம்ம மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கோம், நிறையா ஊற்றக்கூடாது. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த சுகர் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது ஒத்த கம்பி பதம். இது பாருங்க, இப்படி தொட்டுட்டு நீங்கள் இழுத்தேல் அப்படின்னா பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். திரும்பவும் காமிக்கிறேன். இப்படி தொட்டுட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா ஒத்த கம்பி வரணும். இதுதான் ஒத்த கம்பி பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க இந்த கேரட் ஒரு 2 நிமிஷம் முதல்ல அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த வதக்கி வச்சுருக்க இந்த கேரட்டு தேங்காய் இந்த இது இருக்கு இல்லையா, இதை அப்படியே போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு பற்ற வச்சு கலரலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல்
மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலரினோம் அப்படின்னா நமக்கு சட்டுன்னு இந்த பர்ஃபி ரெடி ஆகிடும். ஸோ கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போட்ட இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கட்டி இல்லாமல். திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஆல்ரெடி ஒரு குட்டி குழிக்கரண்டி நெய் விட்டுருக்கோம். இதுக்கு நிறையா நெய் தேவைப்படாது. சும்மா இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டால் போதும். ஜஸ்ட்டு ஒட்டாமல் வரதுக்காக தான். இதுக்கு நிறையா சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ 2 நிமிஷம் நம்ம அப்படியே கலரிண்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு உருண்டு தண்டுண்டு வரும். 2 நிமிஷம் நம்ம இதை அப்படியே கொதிக்க விட்டு கலர போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இதில் வாசனைக்கு நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது கொதிச்சுன்னு இருக்க அந்த கேப்பில் நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்க போகிறேன் நம்ம பீஸ் போடுறதுக்காக. அது கொதிக்கிற கேப்பில் நம்ம அதை பண்ணிடலாம். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போது இது கொதிச்சு இந்த சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே பூத்துண்டு வரும். அதாவது பொங்கினா மாதிரி வரும். உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இதோட பதம் வந்து இந்த பார்த்தா தெரியும். நான் நல்லா ஜூம் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். இது பாருங்க. இது ஒரு மாதிரி இப்படி பொங்கி வரும். இது பேர் தான் சர்க்கரை பூத்து வருதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் இது ரெடி ஆகிடுது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இதை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இது கையில் ஒட்டாமல் வரும். சர்க்கரை பூத்து வந்ததுக்கப்புறமா நம்ம இன்னும் 2 நிமிஷம் கலரினோம் அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு ஒரே இடத்துல வர ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் வந்து பதம். உங்களுக்கு இது பார்த்தா தெரியும். இது வந்து முன்னாடி வந்து இப்படி ஃபுல்லாக இருந்தது. இப்போ ஒட்டாமல் அப்படியே ஒரே இடத்துல இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுதான் பதம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் தடவி வச்சுருக்க தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா பீஸ் போட போகிறோம். ஸோ நான் வந்து இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நெய் தடவின தட்டில் கொட்டி வச்சுருக்கேன். இது நல்லா ஆறணும். ஆறினா தான் நமக்கு பீஸ் போட வரும். ஆறினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு பீஸ் போட்டுட்டு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுத்து. நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி சூப்பராக பீஸ் போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் ஆற விட்டுட்டு போட்டேல் அப்படின்னாலே சூப்பராக வரும். நான் சொன்ன பக்குவத்தில் நீங்கள் பண்ணினேல் அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான் இந்த கேரட் பர்ஃபி. பாருங்க, நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை. இதில் ஜஸ்ட்டு கேரட்டு, சுகர், பால் பவுடர் இது மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ சிம்பிளாக சூப்பராக எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை நம்மளோட கேரட் கோகோனட் பர்ஃபி ரெடி ஆகிடுது. உங்களுக்கு நீங்கள் கலர் வேணும், கலராக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இதில் கேசரி கலர் ஏதாவது சேர்த்துக்கலாம். பட் நான் எதுவுமே சேர்க்கலை. சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு பண்ணிடலாம். எல்லாமே நம்ம ஒவ்வொரு கப்பு மெஷர்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய குவான்டிட்டியில் வேணும் அப்படின்னா இதுலேயே நம்ம கப்போட அளவை கொஞ்சம் பெருசு பண்ணிக்க வேண்டியதுதான். சிம்பிள், டேஸ்டி, யம்மியான ஒரு ஸ்வீட்டு கேரட் கோகோனட் பர்ஃபி. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில், நான் சொன்ன பக்குவத்தில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வரும். ஸோ திரும்ப ஒரு சூப்பரான தீபாவளி ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.